வணக்கம் வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 1300 அதிகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் புதிய எஸ்எம்எஸ் இன்று அதிரடி அறிவிப்பாக அரசாங்கம் வெளியிட்டிருக்கு. அது எப்படி இருக்குது, யாருக்கெல்லாம் இதுமாரி மெசேஜ் வந்திருக்குது, அந்த மெசேஜை நாம் எப்படி பார்க்கணும், அதில் இருக்கக்கூடிய அப்டேட்ஸ்லாம் என்னென்னா, அது இல்லாமல் ஒரு சில ஃபோன் நம்பருக்கெல்லாம் மெசேஜ் அங்கே அனுப்பிச்சிருந்தாலுமே வரல. ஓகேங்களா, ஆல்ரெடி பணம் வாங்கிட்டு இருக்கிறீங்க தான், ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெசேஜ் வரலை. அது நம்ம எப்படி பார்க்கறது, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லா விதமான அப்டேட்டையுமே நாம் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, எரர்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. 1 by 1 அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம். இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த உரிமை தொகையானது எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா கட்டாயமாக அதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனால் நம்ம இப்படி ரொம்ப அழுத்தம் திருத்தமாக சொல்ல முடியுது அப்படின்னா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் டைம் போயிட்டு இருக்கு. ஓகேங்களா, எலெக்ஷன் டைம் வந்ததுனால யாரையுமே ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வச்சுருக்க மாட்டாங்க. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுமாரி பெனிஃபிட்ஸ் இருக்கான்னா கிடையாது. பெண்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இருக்குது. ஏன்னா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பணம் நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாரி ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியமாகுது, இது எப்படியெல்லாம் விண்ணப்பிக்கலாம், யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற எல்லா விதமான தகவல்களையுமே நான் 1 by 1 இந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கோம். அதனால் வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா, இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா, அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா உரிமை தொகை இப்போ அதிகரிச்சிருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு முழுமையான தகவல் என்ன அப்படின்னா, இந்த உரிமை தொகை எல்லாத்துக்குமே கிடைக்குமா அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும் வகையில் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி என்ன அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னா பார்க்க இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஒன், யாரெல்லாம் மொபைல் நம்பர் அட்டாச் பண்ணியிருக்காங்க, அதாவது நம்ம பேங்க்கில் அட்டாச் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த முன்னுரிமை பார்த்தீங்க அப்படின்னா யார் வேண்டுமானாலும் பெறலாமா அப்படின்னா கட்டாயமாக பெறலாம். இது எப்படி அப்படிங்கிறத நான் 1 by 1 சொல்ல போகிறேன். பாயிண்ட்ஸ் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் சொல்ல போகிறோம். அதனால் நீங்கள் இன்னும் நமது சேனலை இன்னும் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனடியாக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் பாயிண்ட்ஸ் கொடுக்க நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்கிறது உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு ஃபீல் ஆச்சு அப்படின்னா உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை சரி பண்ணிக்கணும். அது தவறுகள் இருக்குது அப்படின்னா உடனடியாக சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்தில் இருந்து கூட உங்களுக்கு அமௌண்ட் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. ஓகேங்களா, இது எல்லாமே தெளிவாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவலை நான் சொல்லிடுறேன். யாரெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டு ரெகுலராக வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த உரிமை தொகையானது கிடைக்கும். இல்லை நான் ரெகுலராக இல்லை அப்படின்னா, ரெகுலர் மீன்ஸ் என்ன அப்படின்னா கரண்ட்டில் வச்சுருக்கணும். பேமெண்ட் எப்பயுமே ஒரு 2 ரூபாயிலேருந்து ஒரு 2000 3000 அக்கௌண்ட்லேயே வச்சுருக்கணும். அப்படி இருக்கிற அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்குது. மற்றபடி அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு, பேலன்ஸே செக் பண்ணாமல் அப்படியே வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இதுமாரி இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாப் ஆகுது, கொஞ்சம் வருது. இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், இதெல்லாம் சரி பண்ணிடலாம். ஓகேங்களா, ஆனால் கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டை நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். கரண்ட்டில் இல்லை அப்படின்னா இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது. இந்த உரிமை தொகையானது 300 ரூபாய் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த 300 ரூபாய் எதுக்கு அப்படின்னா இது ரீஃபண்ட் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா நடைபெறும். இந்த 300 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. எத்தனை மாதத்துக்கு அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு அக்ரிமெண்ட் மாரி இருக்கும். அத்தனை மாதத்துக்கு இந்த 300 ரூபாய் வரும். அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 மாதத்துக்கு ஸ்டாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 300 ரூபாய் வரும். இது எதனால் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எலெக்ஷன் டைம் வந்துடுச்சு. அதனால் இனிமேல் அமௌண்ட் இந்த 1300 அப்படிங்கிறது உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்க போகுது. ஓகேங்களா, இதில் ஏதாச்சும் ஸ்டாப் ஆகிருக்கு,
இல்லைப்பா நான் ஆல்ரெடி 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாய் நிற்குமா, இல்லை அதோடு சேர்ந்து ப்ளஸ் பண்ணி இந்த 300 ரூபாய் சேர்ந்து வருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபா வாங்கிட்டு இருந்தவங்களுக்கு அப்படியே 1300 வரும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த உதவித்தொகை வாங்காமையே நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாமே எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் இந்த வீடியோவில் எப்படி வாங்கணும், யார் யாருக்கெல்லாம் பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் வந்து தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பலவிதமான தகவல்கள் வந்தவனம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் அவைலபிளாக கொடுத்துருக்கோம். தாராளமாக கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய விதமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, ஓகேங்களா. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாயிண்டாக சொல்கிறேன், இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்கிறத மட்டும் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஆதார் கார்டு கரண்ட்டில் வச்சுக்கோங்க. அதில் வந்து ஃபோன் நம்பர் இணைச்சிருக்கணும். அதேமாரியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அட்ரஸ்ஸு கரண்ட்டில் இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. ஏன்னா நம்ம போய் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறப்பயே உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரை போட்டு தான் ஓடிபி வர வச்சு தான் இது வந்து அப்ளை பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுடைய கேஒய்சி அப்டேட் ஆகும். அதாவது கண்விழி, கைரேகை இதெல்லாம் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதார் கார்டு மெயினாக தேவை. அதேமாரி பேன் கார்டு கரண்ட்டில் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜை ரெடி பண்ணிவிட்டு இதுக்குண்டான இ-சேவை மையம் இருக்குது. இல்லை அப்படின்னா ப்ரௌசிங் சென்டர்லேயே நிறைய பேர் பண்ணுறாங்க, அங்கே போய் வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து இந்த பக்கம் நான் அப்டேட் வரல அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதுக்குண்டான பஞ்சாயத்தில் இதை வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து கரண்ட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியில் தான் நடந்துகிட்டு இருக்குது, அவங்க தான் அறிவிச்சிருக்காங்க. அப்படிங்கிறப்ப உங்களுடைய பஞ்சாயத்தில் கிராம, வார்டு இப்படி வந்து பிரிச்சுருப்பாங்க. நீங்கள் என்னத்துக்குள்ளே வரீங்க, அதாவது கிராமத்துக்குள்ளேயா, பஞ்சாயத்துக்குள்ளேயா, வார்டுக்குள்ளே வரீங்களா, இல்லை நகராட்சியில் வரீங்களா அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அதேமாரி நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த 5 வகை ரேஷன் அட்டை இருக்குது. இந்த 5 வகை ரேஷன் அட்டையில் நீங்கள் எந்த வகை ரேஷன் அட்டை வச்சுருக்கீங்க, ஓகேங்களா. நீங்கள் எந்த வகை ரேஷன் அட்டை நீங்கள் இப்போ கரண்ட்டில் என்ன வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குமானா எல்லாத்துக்குமே கிடைக்கிறதுக்கோசரம் தான் ரெடி பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுபடியும் அதிகப்படுத்தியிருக்காங்க, ஓகேங்களா. இப்போ வந்து இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது 1000 ரூபாயிலிருந்து 1300 ரூபாயா அதிகப்படுத்தியிருக்காங்க. இது என்ன காரணம், எதற்கு அறிவிச்சிருக்காங்க, எதற்கு இந்த அறிவிப்பு வந்திருக்குது, இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பின்வரும் வீடியோக்களில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும், எதற்கு அந்த அறிவிப்பு கொடுத்துருக்காங்க என்ன ஏதுன்னு. இப்போ இதில் கரண்ட்டில் நீங்கள் எல்லாமே வச்சுருக்கணும், ஓகேங்களா. ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும், ஆதார் கார்டில் ஃபோன் நம்பர் கரெக்டாக இருக்கணும், பேங்க்கில் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த ஒரு இடத்துலையுமே இது வந்து மிஸ் ஆகக்கூடாது. உங்களுடைய மொபைல் நம்பர் கரண்ட்டில் இருக்கணும். நான் முன்னாடியே வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன்ல, இதனால தான் உங்களுக்கு பணம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. யார் யாருக்கெல்லாம் பேங்க் அக்கௌண்ட்டில் ஃபோன் நம்பர் இருக்குதோ அந்த ஃபோன் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் வந்து இணைக்கணும். அப்படி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோன் நம்பர் கரண்ட்டில் இல்லை, சிம்மு மாறிடுச்சு, ஏதோ ஒரு எரர் இருக்குது அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுனது அப்படின்னா உடனடியாக நீங்கள் வந்து ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்படி சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அடுத்த வரக்கூடிய இந்த ஸ்கீமுக்குள்ளே வர முடியும். நீங்கள் இதை வந்து அப்ளைவும் பண்ண முடியும், ஓகேங்களா. ஃபோன் நம்பர் கரண்ட்டில் வச்சுக்கோங்க. அப்படி கரண்ட்டில் இல்லை, பேங்க்கில் கொடுத்தது இப்போ என்னட்டு இல்லை, வேறு ஒருத்தங்க வச்சுருக்காங்க அப்படின்னா உடனடியாக பேங்க்கில் போயிட்டு இப்படி ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னீங்களா, அதுக்கு ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பானுங்க. அந்த ஃபார்மை நீங்கள் ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பரை சேஞ்ச் பண்ணிடுவாங்க. ஒன்று. அடுத்தது ஆதார் கார்டு கரெக்டாக இருக்கணும். ஆதார் கார்டில் அட்ரஸ் கரெக்டாக இருக்கணும். அதாவது ஆதார் கார்டில் இருக்கிற அட்ரஸும் உங்களுடைய ரேஷன் கார்டில் இருக்கிற அட்ரஸும் சேமாக இருக்கணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு இந்த 1300 ரூபா பணம் வர்றது டிலே ஆகும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டு பேங்க்கெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கணும். அங்கே வர்றது என்னமோ 1000 ரூபா தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா 300 ரூபா சேர்த்து 1300 ரூபாயா வரப்போகுது. இருந்தாலுமே பேன் கார்டு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டாயமாக நீங்கள் வந்து பேன் கார்டு இணைச்சிக்கோங்க, ஓகேங்களா. இவ்வளோ தான் விஷயம். இதெல்லாம் கரண்ட்டில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கணும்.
ஓகேங்களா. இதில் ஏதாச்சும் தவறுதல் இருந்தது அப்படின்னா உடனடியாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனுக்குடனே ரிப்ளை கொடுக்குறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இன்னும் பல விதமான தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கிறது, பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா. வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.